புத்தக வெளியீட்டு விழாவில் தவேக தலைவர் விஜய் தெரிவித்த கருத்திற்கு திமுக தரப்பில் இன்று காட்டமான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக உடனான கூட்டணி தொடரும் என விசிக தலைவர் திருமாவளவன் உறுதிபட தெரிவித்துள்ளார். அரசியல் விமர்சகர் கருத்துடன் இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். சென்னையில் நேற்று நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய தவேக தலைவர் விஜய், சுயநலத்திற்காக பாதுகாத்து வரும் கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் 2026 மக்களே மைனஸாக்கி விடுவார்கள் என தெரிவித்தார். பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸாக்கி விடுவார்கள். மேலும் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என ஆட்சியாளர்கள் எகத்தாள முழக்கமிடுவதாகவும் விமர்சித்தார். விஜயின் பேச்சுக்கு பதிலடி தரும் வகையில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலர் கருத்து தெரிவித்தனர். பிறப்பால் யாரும் முதல்வராகவில்லை என கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விஜயின் பேச்சு குறித்த கேள்விக்கு சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என பதிலளித்தார். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என இருமாப்புடன் சொல்வதாக திமுக எம்பி கனிமொழி விஜயின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். தமிழகத்தின் அரசியல் தெரியாமல் அறியாமையில் சிலர் கருத்து தெரிவிப்பதாக கூறிய அமைச்சர் சேகர் பாபு, வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளையும் திமுக வென்று காட்டும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக, தற்குறிகளாக, களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும். கூட்டணியில் தப்பு கணக்கு போடும் பழக்கம் திமுகவிற்கு இல்லை என விஜய்க்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் ரகுபதி, தாங்கள் மன்னராட்சி நடத்தவில்லை, ஜனநாயக ஆட்சிதான் நடத்துவதாக கூறினார். ஆனா மன்னர் ஆட்சிங்கிறது மன்னர் கிடையாதுங்கிறது சொல்லிட்டோமேங்க. இது உழைப்பாலே வந்தவங்க தான் பதவிக்கே தவிர நாங்க வாரிசு அடிப்படையில் யாரும் வரவில்லை. திமுக தொண்டை ஏத்துக்கிறார். தவேக தலைவர் விஜய் விசிகவை கூட்டணிக்கு அழைக்கும் முயற்சிகளை செய்து வருவது குறித்து அரசியல் விமர்சகர் கோட்டீஸ்வரனின் கருத்துக்களை கேட்டோம். திமுக கூட்டணிக்கு மையமாக வைத்து ஒரு 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 சிறிய தலைவலியை விஜய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இது ஒரு கருத்து. இப்போ இது இன்னைக்கு தேதியில் கருத்தாக இருக்குது. இது நாளைக்கு ஒரு ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாறுது. இல்லை இதனால் ஒரு சில கூட்டணிகள் உடையுது. மேபி ஒரு சிறிய கட்சி தான் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 சீட்டு கேட்குறாங்க, அறிவாலயத்தில் போய் கேட்கும்போது கொடுக்கல அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. அந்த ஆப்ஷனை விஜய் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதனிடையே விசிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அம்பேத்கர் பேரன் ஆனந்த் டெல்டும்டே எழுதிய அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு புத்தகமான ஐக்கனோகிளாஸ்டை திருமாவளவன் அறிமுகம் செய்து வைத்து பேசினார். தற்காலிகமான வளர்ச்சிக்காக, தற்காலிகமான புகழுக்காக, தற்காலிகமான அதிகாரத்திற்காக நாம் அம்பேத்கரின் பாதையை விட்டு வழுவிவிட முடியாது, நழுவிவிட முடியாது. 4 எம்எல்ஏ போதாது, அது 10 மாறணும் அப்படின்னு சொல்றதுல என்ன பெரிய வளர்ச்சி இருக்கிறது? 4 10 ஆகிவிட்டால் மாற்றம் நிகழ்ந்து விடுமா? விழாவுக்கு பின்னர் ஆதவ் அர்ஜுனா விவகாரம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் திருமாவளவன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். சமயமணிவண்ணன், ஆதவ் அர்ஜுனா மீது விசிக தலைமை நடவடிக்கை ஏதும் எடுக்க வாய்ப்புள்ளதா? இன்றைய கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது? விவரங்களை சொல்லுங்க. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட திமுக தரப்பிலிருந்து பலரும் எதிர்வினையாற்றி வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் விசிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனாவின் சர்ச்சை பேச்சு தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இதில் தற்போது வரை நடவடிக்கை குறித்து எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அதற்கடுத்து விரிவாக இது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கல்பனா, நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.